வேற வழி இல்லடா, நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்பு பண்ணிருக்கல. டேய் வேணாம்டா. டேய் சும்மா சொன்னேன்டா. ஏன்டா நீ வேற? மாறா, டேய் நீ சொன்ன மாதிரி நம்ம சொந்தக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே சொல்லிட்டேன். அத்த, நீ வேற சொல்லிருக்கியா? ஆமா. எதுக்கு? எல்லா சொந்த பந்தமும் இருக்கும்போது அவளை ரிவீல் பண்றது தான் நல்லது. கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை தப்பானவன் நம்ப வச்சால, அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேணாமா? சரிடா, ஆனா எப்படி? யோசிப்போம். மாறா, ஒருவேளை அவ உண்மையிலே கர்ப்பமா இருந்துட்டா? இல்ல ஏத்த உங்க அண்ணன் ஒரு மாதிரி நல்லவர்னா நீ ஒரு மாதிரி நல்லவல்ல? ரெண்டு பேத்துல யார் நல்லவங்கன்னு போட்டி வச்சுப்பீங்களோ? நல்ல போட்டி தான். இப்படியே பேசி பேசி எல்லாம் விளங்காம தான் போறீங்க. டேய் என்னடா? என்னடா எல்லாத்தையும் நிரூபிச்சாச்சு. இதுக்கு அப்புறமா அவ எப்படி கர்ப்பமா இருப்பா? அவ என்ன மகாபாரதத்துல வர்ற குந்தி தேவியா? சூரியனோட பார்வைப்பட்டோன்னே வயித்துல கரு உருவாகிறதுக்கு. வள்ளியம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நம்ம ஏற்கனவே பண்ண விஷயம்தான். சொல்லுடி. இந்த வீட்ல கர்ப்பமான பொண்ணுங்க கோவில்ல சில பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஹெவியா பெரிய பரிகாரமா பண்ண சொல்லுவோம். அது தாங்க முடியாம அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கலாம்ல. நல்ல ஐடியா தான். கோவில் சாமினா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. ஆமா வீரா, நாம இருக்கிற நிலைமைக்கு நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்போ எதுவா இருந்தாலும் முதல்ல செஞ்சு பாத்துருவோம். சரிடா, செஞ்சு பாத்துருவோம். வெரி குட் பிருந்தா, வெரி குட். நீ படிச்சவன் இப்பதான்.